சிறப்பு நிவாரண அதிகாரி திரு மணிவாசன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். வணக்கம் திரு மணிவாசன். சென்னையில மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனை நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு? அவர்களுக்கு தேவையான உணவு எப்படி வழங்கப்பட்டு வருகிறது? என்ன மாதிரியான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது? இது பற்றி சொல்லுங்க. நான் முதலமைச்சர் அம்மா அவருடைய உத்தரவின் அடிப்படையில் சென்னை 12வது மண்டலம், அதாவது ஆலந்தூர் உட்பட்ட பகுதிகளில் சிறப்பாக சென்னை மாநகராட்சி பகுதியில் இந்த நிவாரணப் பணிகளில் மாநகராட்சியோடு இணைந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றேன். இப்போ செம்பரம்பாக்கம் உபரி நீர் அதிகமாக வருவதால் அடையாறு ஆற்றங்கரை பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் மற்றும் பர்மா காலனி இது போன்ற மக்களை அவர்கள் உடனடியாக காவல்துறை உதவியுடன் அவளை தகுந்த முகாம்களில் தங்க வச்சிருக்கிறோம். இந்த மண்டலத்தில் மொத்தம் 8 முகாம்கள் அமைக்கப்பட்டு 500 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ மற்றும் இதர அடிப்படை வசதிகள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி போர்க்கால அடிப்படையிலே செய்து வருகின்றது. திரு மணிவாசன், இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறதுனால அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 2000 குடிசைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பகுதி மக்கள் எல்லாமே மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு? அதான் இந்த மண்டலம் 12, அதாவது ஆலந்தூர் பகுதியில் குறிப்பா 2 பகுதிகளில் தான் அதிகமான மக்கள் அடையாளத்தில் இருக்கிறாங்க. ஒன்று பர்மா காலனி, 3வது விஜய் நகர். இந்த பகுதி மக்களுக்கு எல்லாருமே காலையில இருந்து அவங்களுக்கு ஒரு 6 முகாம்கள்ல இவர்கள் அனைவரும் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின்படி சென்னை மாநகராட்சி செய்து வைத்திருக்கின்றது. ஆகவே மக்கள் பாதுகாப்பை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் அனைத்து ஏற்பாடுகளும் முதலமைச்சர் உத்தரவின்படி நம்ம செய்து வந்திருக்கோம். திரு மணிவாசன், இப்போ மழையின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல இடங்களில் மழை வெள்ளம் தேங்கி நிற்கிறது. இதனால் தொற்று நோய் பரவக்கூடிய அபாயமும் அதிகமாகவே இருக்கிறது. ஆக ஒரு என்ன மாதிரியான சுகாதார நடவடிக்கைகள் அந்த மக்களுக்கு அங்கே ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன? என்னென்ன மருத்துவ வசதிகள் அந்த மக்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன? அதாவது இந்த முகாம்கள் அத்தனை முகாம்களிலுமே சிறப்பு மருத்துவ குழுக்கள் மருத்துவர் மற்றும் மருத்துவ பணி சார்ந்த பணியாளர்கள் தேவையான மருந்துகளோடு அங்கே பணியில் இருக்கிறாங்க. 3-4 முகாம்கள் தொடர்ந்து பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி அளிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த நிலவேம்பு கஷாயம் போன்ற மருந்துகளும் எல்லாருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே மக்கள் நல்வாழ்வுக்கான பணிகள் அத்தனையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.